ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கு நான் தண்ணி அடுப்பில் போட்டு தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் அதில் சால்ட் அப்சர்வ் ஆகிறதுக்காகவும் நான் இப்போவே தண்ணியில் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் விடுறேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் தான் நல்லாயிருக்கும். எந்த ஃப்ளேவர் எண்ணெயும் ஊற்றாதீங்க. ஊற்றி இதில் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நான் சிம் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பாஸ்தாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்தா தான் போடணுங்கிறது கிடையாது, எது வேணாலும் போடுங்க. மேக்ரோனி பாஸ்தா எது வேணாலும் போடலாம், எந்த ஷேப்பில் உள்ளது வேணாலும் போடலாம். போட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இப்படி போட்டதும் உடனே கிண்டி விட்டுருங்க, இல்லைனா அடியில் கீழே பிடிச்சிக்கும். ஸோ அதனால் போட்ட கைக்கு உடனே நம்ம இப்படி போட்டு கிளறி விடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இது கொதித்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேனில் பட்டர் ஹீட் ஆகிடுச்சு. பட்டர் தான் போடணுங்கிறது கிடையாது, வெண்ணெய் தான் போடணுங்கிறது கிடையாது, எது வேணாலும் போடலாம். பட் நான் கொஞ்சம் வெண்ணெய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் போட்டு வெண்ணெய் நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். வெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால போட்டிருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் போட்டுக்கலாம், எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இது உங்களோட ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ மெல்ட் ஆனதும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், அந்த வெங்காயத்தை இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் எப்படி ஸ்டார்டிங்லேயே சால்ட்டு சேர்த்துருவோமோ அதே மாதிரி இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணி நம்ம இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா குழைவாக வேகணும், நல்லா வெந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்னொரு சைடில் பேனில் பட்டர் போட்டிருக்கேன். அதே சேம் பட்டர் போட்டு பன்னீர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீரையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் போடணுங்கிறது கம்பல்சரி இல்லை, இதோட நேமே நம்ம பன்னீர் பட்டர் பாஸ்தா தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் ஓகே. இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டும் போட்டிருக்கேன். நம்ம பேக்கெட்டில் விற்கும்ல சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அந்த மாதிரி மசாலா தான் போட்டுறேன். எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் போட்டு வதக்கி வச்சுருந்ததை இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா பன்னீர் இதாகிடும். ஸோ அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சதுக்கப்புறம் நல்லா நம்ம போட்டு வச்ச மசாலாஸ் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் பச்சை ஃப்ளேவர்லாம் போய் நம்ம மசாலாஸோட வாசம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாஸ்தா, அந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கோல்டு வாட்டர்லாம் போடலை ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மாதிரிலாம் போடலை, எப்போதுமே நான் போட மாட்டேன். பாருங்கள், ஆனாலும் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு. நான் எண்ணெய் போட்டு உப்பு போட்டு எப்படி வேக வைக்கிறேனோ அதோட சரி, நான் கோல்டு வாட்டர்லலாம் போட்டு வைக்க மாட்டேன். இப்போ நம்ம போட்டு வச்சுருந்த மசாலாவோட இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா எல்லா இடத்துலையும் ஒன்று சேர்ந்தாப்புல மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நம்ம பாஸ்தாவில் இந்த மசாலாஸ்லாம் செட் ஆகி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சோண்டு ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இதுவும் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் அதிகமாக எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.